கமன் பாய்ஸ், லெட்ஸ் ராக். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆனால் அதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரியல. அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்னாப்புல ஹாப்பியாக இருக்கணும்னா டோபமைன் சுரக்கணும். டோபமைன் சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்? ஸோ அதில் வந்து ஒரு 3 முக்கிய ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருந்துச்சு நான் இதை பார்க்கும்போது கூட. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பனானா வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மைண்ட்லேயும் சரி அந்த தைரோசின் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடும். ஸோ அது மூலயமா நம்மளோட மூட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்விங் ஆகுமா பனானா சாப்பிட்டோம்னா. ஸோ அது மூலயமா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலாகவோ டென்ஷனாக இருக்கும்போது நம்ம பனானா சாப்பிடும்போது மூட் ஸ்விங் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெடிசன் வந்து பனானான்னு சொல்லலாமா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் டார்க் சாக்லேட்ஸ். ஸோ நம்ம லவ்வர்ஸ் எல்லோரும் வந்து மாற்றி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ டார்க் சாக்லேட்டுமே சேம் வே. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் நம்ம கொஞ்சமாக சாப்பிடும்போது கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப 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 கம்மியாகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் இருக்கிற ஹாப்பினஸ்க்கான 4 கெமிக்கல்ஸுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அது மூலிமா மூட் ஸ்விங் ப்ளஸ் ஹாப்பினஸ் ரெண்டுமே வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால கூட நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, கிரவுண்ட் நட்ஸ். ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றது மூலிமா கூட நம்மளோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ வந்து ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்து குழந்தைங்களுக்கு வந்து 4லேருந்து 5 வயசுலேருந்தே நம்ம வந்து வேர்க்கடலை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா. ஸோ அதனால தான் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்பி வந்து எந்த கடையில் எந்த வெரைட்டி ஆஃப் கம்பெனி இருந்தாலும் சரி அதோட டிமாண்ட் வந்து குறையவே கிடையாது. எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிஸ் வேறு டேஸ்டஸ் இருக்கும். ஆனால் அதோட டிமாண்ட் என்றைக்குமே குறையாமலே இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் கூட இதுதான். ஸோ வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு தேவையான ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் டெய்லி சாப்பிடணும்லாம் கூட தேவை கிடையாது. 1 வீக்கில் 3 to 4 டைம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது பெரிய சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ராக். தேங்க்யூ.